மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் தன்னுடைய வாக்கு ஸ்தானத்தை அதிகப்படுத்தி தருகின்றன. நீங்கள் எந்த வாக்கு கொடுத்தீங்களோ அந்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொருளாதார விஷயங்களுக்காக நீங்கள் கொடுத்த வாக்கு ரொம்ப டிப்ரெஷன் பண்ணுது. பொருளாதாரத்தை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியல. நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை நடத்தணுங்கிற முடிவில் எப்பயுமே இருப்பீங்க. அப்போ அதை நடத்தி காட்டக்கூடிய ஆற்றல் இந்த ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். ரொம்ப புரிதலுடன் உங்களுடைய பார்ட்னர் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நண்பர்களை கூட்டு வருவாங்க. இன்னும் கொஞ்சம் தொழில் அங்கீகரிக்கும். தொழிலில் ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. என்ன வியாபாரம் பார்த்தாலும் சரி, சாலையோர வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, கடை வச்சு வியாபாரம் பார்த்தாலும் சரி, ஒரு பில்டிங் மேலே பில்டிங் கட்டி வியாபாரம் பார்த்தாலும் சரி, உங்களுடைய தொழில் ஸ்தானம் உயர்ந்த நிலைக்கு போவதற்கான பாக்கியம் உண்டாக போகிறது. உங்களுடைய உரிமையை நீங்கள் கேட்டு வாங்குவீங்க. உங்கள் உரிமை நீங்கள் நின்ன இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் நின்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். உங்களுக்கான மதிப்பு கிடைக்கும். அதே போல் கண்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிடும். கவலையே பட தேவையில்லை. அதே போல் நம்முடைய மிதுனராசி பெண்கள் தங்கம் வாங்குறது, தங்கம் அடகு வச்சுருந்தீங்கன்னா அந்த நகையை மீட்டு கொள்வது, வெள்ளி வாங்குவது, வெள்ளி கொலுசு வாங்குவது, அதே போல் வெள்ளி பிரேஸ்லெட் வாங்குவது, எல்லா விஷயங்களும் நடப்பதற்கான ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான விஷயங்கள். ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய இல்லற வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையை ஆட்டி சொல்லக்கூடாது. அதிகமாக இறக்க குணம் பட்டு ஏமாந்து போகக்கூடாது. இதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. மிதுன ராசிக்கு அற்புதம்.